ஸ்ரீ பேச்சிமன் ஜோட நிலை அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளமருக்குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் சிம்மராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பழைய லிங்கு நமக்கு டிலேட் ஆனதுனால புது லிங்கிலேருந்து வர்றோம். இந்த லிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷன் பூராமே வந்துடும். இந்த சிம்மராசினியர்களே, மார்கழி மாதம் பலன்கள் எப்படி இருக்குது? சிம்மராசினியர்கள் புறாமே ஏற்கனவே 12ல் குரு வக்கரமாக இருப்பது சில போராட்டங்கள் நடந்து கொண்டே இருந்துருச்சு. சிம்மராசினியர்கள் புறாமே தொழிலில் பல சிக்கல்கள் இடையூறுகள் நடந்தது புறாமே இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நல்ல அற்புதமான மாதமாக அமையும். அதற்கு காரணம் குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று மீண்டும் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறாரு மார்கழி 6ஆம் தேதி. அதே இது 4ஆம் இடத்தில் 2 கூடைய புதன் 2-11 கூடைய இருக்கும் புதன் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை தொழில்ஸ்தானத்தை பார்த்து கொண்டு இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு மாறுறாரு. ராசிநாதன் சூரியனும் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பார்வை ஏற்படுது. அப்படின்னா இரட்டை அடிப்பு லாபம் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் உங்களுக்கு. எப்படின்னு கேட்டால், ஏற்கனவே திருமணம் காரியத்தான் நிறையா பேச வேண்டியிருக்கு சிம்மராசினியர்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே திருமணங்கள் முடிந்தவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் அனுசரித்து செல்லக்கூடிய ஒத்துழைப்பு கிடைக்காத புறமே இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக அமையும். கணவனான் மனைவி, மனைவியால் நன்மைகள் ஏற்படும். அதேமாரி திருமண வயதில் இருந்தவர்கள் ஆண் பெண் 30 வயதுக்கு மேல் கடந்தவர்கள் புறாமே 11லிருந்து உங்களுக்கு பார்ப்பது அருமையான யோகம். திருமணம் அதுக்குண்டான வாய்ப்புகள் வீடு தேடி வரும். மன உளைச்சல், மன கஷ்டங்கள் இருந்தவர்கள் புறாமே நல்லா இதில் ஏற்படுத்தும். அதே இது உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி இன்னும் உங்களுக்கு பயிற்சி ஆகலை. இந்த சனி மார்ச் வரைக்கும் இருக்கார் 2026. இந்த மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு அமைப்புகள் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். திருமண வயது உள்ளவர்கள், வயதானவர்கள் புறாமே 50 வயது 60 வயதுக்கு மேலே கடந்தவர்கள் புறாமே சிம்மராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் இருப்பவர்களும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களை கொடுக்கும். அரசு காரியங்களுக்கு எடுத்தது புறாமே நன்மைகள் ஏற்படும். ஏன்னா 4 செவ்வாயும் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருந்த புதனும் மார்கழி 10ல் 5ஆம் இடத்துக்கு மாறுறாரு. மார்கழி 6ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் மிதுன ராசிக்கு போகிறாரு. எல்லாமே குரு பார்வையில் இருக்குங்க உங்களுக்கு. அப்படிங்கும்போது இந்த குரு பார்வையை ஏற்படும்போது அதாவது 90% நட்பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு. இந்த சிம்மராசி நேயர்கள் புறாமே நல்ல அற்புதமான மாதம் மார்கழி மாதம். நான் நிறையா பேர் வேலையில் பல இடையூறுகள் இடைஞ்சல்கள் இருந்தவங்க புறாமே நல்ல மாற்றங்களை கொடுக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்க யோகத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு போகிறவர்களுக்கு வேலை தேடுபவர்கள் புறாமே அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். வேலை பார்ப்பவர், வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல பதவி முன்னேற்றம், நல்ல இடமாற்றம், சம்பள உயர்வை ஏற்படுத்தும் உங்களுக்கு சிம்மராசி நேயர்கள் புறாமே. இந்த சிம்மராசி நேயர்கள் புறாமே இந்த மார்கழி மாதம் அற்புதமான மாதமாக அமையும். கணவனான் மனைவி, மனைவியால் நன்மையை, கணவனுக்கும் நன்மையை ஏற்படும் மாதமாக அமையும். அதே மாதிரி ஏற்கனவே முடிந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும் உங்களுக்கு. சிம்மராசிகள் புறாமே அற்புதமான மாதங்க இந்த மாதம். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றத்தை உண்டாக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆடை ஆபரணங்கள், தங்கம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் இந்த மாதம். இந்த மாதம் பூராமே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமை தோறும் காளியம்மன் வழிபாடு பண்ணி 2 நெய் விளக்கு போட்டு அரளிப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனையோ அல்லது கொடுத்து சாமிக்கு கொடுத்து வருவதோ வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமருக்குமரன். நன்றி, வணக்கம்.